News7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உயர்கல்விக்கான ஆலோசனைகளை வழங்கி வரும் இந்த நிகழ்ச்சி என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் ரமேஷ்குமார். உயர்கல்வியில் எந்த பிரிவை தேர்ந்தெடுப்பது, எந்த பிரிவுக்கு நல்ல எதிர்காலம் உள்ளது என்பது குறித்த பல்வேறு தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக, விவரங்களை மாணவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவதற்காக கல்வி ஆலோசகர்கள் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தாமரைக்கண்ணன் நம்மோடு அரங்கில் இணைந்திருக்கிறார்கள். தங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களை பெறுவதற்காக நம்முடன் சில மாணவர்களும் சில பயிற்சி மாணவர்களும் நம்முடன் அரங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். தற்போது நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். தற்போது அரங்கத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவங்க சில கேள்விகளை கேட்கறது முன்னாடி நான் முக்கியமாக ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டு +2ல் முதல் மதிப்பெண் பெற்ற 2 மாணவிகளுமே சிஏ படிப்பை தேர்ந்தெடுக்க போகிறதா சொன்னாங்க. இப்போ பொறியியல், மருத்துவம் அந்த இதுலேருந்து கண்ணோட்டம் மாறிக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்டை இது காட்டுதா, அல்லது சிஏ படிப்பிற்கான முக்கியத்துவத்தை இது காட்டுது சார்? சிஏ படிக்கிற முக்கியத்துவம் தான் சொல்லணும். ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்திய பொருளாதாரம் கடந்த சில ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்து வருகிறது. அதாவது எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பென்ஷன் இருக்குன்னா, ஆக்சுவலி இட் இஸ் க்ரோயிங் பை லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய அளவு வளர்ச்சி அடைந்து வருகிற போது சிஏ படிப்புக்கான முக்கியத்துவம் பெருகி வருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மாறி இருக்குது, அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் சிறிதாக மாறி வருகிறது. எல்லாத்துக்குமே அக்கௌண்டிங் பற்றிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது. உங்களுக்கு அக்கௌண்டிங் மொத்தம் டாக்ஸேஷன் பற்றிய விழிப்புணர்வு வந்திருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிஏ படிப்புக்காகவும் அல்லது ஆடிட்டருக்காகவும் அந்த தேவை, டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய செயல்படுகிற அந்த விஸ்தீர்ணம் அதிகமாக இருக்கிறது. அவங்களோட ஏரியாஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பரவி இருக்கிறது. இப்போ என்னென்னா, முன்னாடி நீங்கள் வந்து வெறும் அக்கௌண்டிங் மட்டுமே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்ஸேஷன் வந்தது. அப்புறம் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பிரிவு. ஏன்னா இப்போ பல இடங்களில் நம்ம கடன் வாங்கி தான் எந்த ஒரு நிறுவனம் நடத்த முடியுங்கிற மாதிரி அந்த மாதிரியான அந்த நிதி மேலாண்மை இருக்குது இல்லைங்களா. நிதி மேலாண்மைங்கிறது இப்போ கடந்த சில ஆண்டுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்று வருகிறது. இது எல்லாத்துக்குமே சிஏங்கிறது தேவைப்படுகிறதுனால எந்த ஒரு வணிகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் நிதி இல்லாமல் நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற போது எங்கெல்லாம் நிதி இருக்கிறதோ, எங்கெல்லாம் நிதியை கையாள வேண்டியிருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து சிஏவோட தேவை இருக்கிறங்க காரணத்தினால சிஏங்கிறது ஒரு ரொம்ப பிரமாதமாக ஒரு கோர்ஸ், எவர் எக்ஸ்பேண்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போவுமே இருக்குது. அதுக்கு என்ன தனியாக கூட ப்ராக்டிஸ் கூட பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. அதனால் உண்மையிலே ஒரு நல்ல ஆப்ஷன் சொல்லுவேன். அந்த 2 மாணவர்களும் சொன்னது வந்து உண்மையிலேயே வரவேற்கத்தக்க வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். நீங்கள் சொன்ன மாணவர்கள் சரியான முறையில் மிக நிச்சயம் நல்ல தேர்வு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நல்ல தேர்வு. அடுத்த தாமரைக்கண்ணன் சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கணும். இப்போ +2 முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எந்த படிப்பு அல்லது எந்த பிரிவு வந்து நல்லா ஒரு 4-5 வருஷத்தில் நல்லா இருக்கும் அப்படின்றதன் அடிப்படையில் மாணவர்கள் படிப்புகளை தேர்ந்தெடுக்கிறது சிறந்ததா, அல்லது அவங்களோட ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும், பெற்றோர்களோட நிபந்தனை, ஆசிரியர்களோட அறிவுரை அதெல்லாம் தாண்டி என்னோட ஆட்டிடியூடு இது, என்னோட கிரியேட்டிவிட்டி ஸ்கில் இது, இதன் அடிப்படையில் நான் தேர்வு செய்யணுமா? எப்போ அடிப்படையில் +2 வரைக்குமான காமன் எஜுகேஷனில் பிரிவுகள் குறைவு, தெரிவுகள் குறைவு. ஆனால் +2க்கு பிறகான உயர்கல்வி மேற்படிப்புகளை பொறுத்தவரை அந்த குழந்தைக்கு என்ன ஆர்வமும் திறமையும் இருக்கிறதோ அதை முடிவு பண்ணி விடுறதானே தவிர பெற்றோரோட விருப்பம் அது அல்ல. ஆனால் இன்றைய சமூகத்தில் எதிர்பாரா விதமாக அன்ஃபார்ச்சுனேட்லி பெற்றோர் விருப்பம் தான் திணிக்கப்படுகிறது வெளியே குழந்தைகளை பேச விடுவதில்லை, குழந்தை ஆர்வத்தை நாம் கேட்பதில்லை. ஒருவேளை குழந்தைகள் தவறாக முடிவெடுத்து விடுவார்கள் பயம் பெற்றோருக்கு இருக்கிறது. அதற்கு எதிர்காலத்தில் என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற வாய்ப்புகளை எல்லாம் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து விட்டு இதில் நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்கிற ஒரு ஆலோசனை கவுன்சிலிங்கை பேரண்ட்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் முடிவெடுக்கணும். நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி கொடுக்கறது பதில் வந்து எப்படி என்னென்ன வழிகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் காட்டிட்டாலே போதும், அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி மாணவர்களுக்கு இருக்குங்கிற கருத்தை முன் வச்சிருக்கிறீங்க. அடுத்தபடியாக நம்ம அரங்கத்தில் இறஞ்சிருக்கக்கூடிய மாணவர்கள் சில சந்தேகங்களோடு இருக்கிறாங்க. உங்களோட பேரை அறிமுகப்படுத்திட்டு உங்களோட கேள்வி என்னன்னு கேளுங்க. குட் மார்னிங் சார், என் பேர் ஹரிதா. என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஜேர்னலிசம் முடிச்சுட்டு பிஎல் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? மிக நிச்சயமாக உண்மையிலே ஒரு நல்ல ஒரு தேர்வு. உண்மையிலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துகள். இதெல்லாம் ஜேர்னலிசம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் அந்த ஃபீல்டில் இருக்கீங்க. இப்போ ஜேர்னலிசம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. எங்கே என்ன ஒரு செய்தி நடந்தாலும் அதை பற்றிய ஒரு விளக்கம், ஒரு விரிவான ஒரு புரிதல் வேணும்னு மக்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அதனால் இப்போ ஜேர்னலிசம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கான ஸ்கோப் அதிகம். நீங்கள் பிஎல் இது முடிச்சுட்டு தான் பண்ண முடியும். எப்போயும் பிஎல் வந்து டைரெக்டாக பண்ணவே முடியாது. நீங்கள் ஏதோ கிராஜுவேஷன் முடிச்சப்போ தான் பிஎலுக்கே போக முடியும். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒரு
இடத்துல பிஏ நீங்கள் ஏதோ பிஏ ஜேர்னலிசம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் பிஎல் போகலாம். உண்மையிலே இட் வில் ரியலி காம்ப்ளிமெண்ட் யூ ஸோ மச். என்னென்னா இந்த சட்டம் சார்ந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ஜேர்னலிசம் வரும்போது அதனோட ஒரு உங்களை பார்வையே வேறுபடும். அதனால் ரொம்ப நல்ல ஒரு தேர்வு அது. ஏன்னா ஜேர்னலிசம் கூட ஒரு பிஎல் இருந்து வச்சுங்களேன், இப்போ நன் கேன் மேட்ச் யூ இன் தி ஃபீல்டு. இந்த மாதிரி 2 வச்சு நீங்கள் போனீங்க வச்சுங்களேன், ரியலி யூ கேன் ஹேவ் an excellent கேரியர் தேர். ரொம்ப நல்ல விஷயம் அது. நீங்கள் தேர்ந்தெடுக்கிறது ஒரு நல்ல ஒரு சாய்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. சமூக வலைத்தளங்கள் வாயிலாகவும் பல்வேறு மாணவர்கள் தங்களுடைய கேள்விகளை நம்மள்ட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கான பதில்களையும் நம்ம நிகழ்ச்சி மூலமாக நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போது சமூக வலைத்தளங்களில் கேட்கப்பட்டிருக்க சில முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கெய்ன்ஸ் மைக்கேல் ஷ்லின் அப்படின்ற ஒரு மாணவி வந்து கிறிஸ்டோகிராஃபியோட ஸ்கோப் என்ன, கிறிஸ்டோகிராஃபியோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்கிறாங்க. நல்ல படிப்பு சார். அது ஆக்சுவலாக சமீப காலமாகவே இந்த சங்கீத குறியீடுகள்னு சொல்லப்படுகிற இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் டெவலப் ஆகிடுச்சு. நிறைய தகவல் தொடர்புகள், குறிப்பாக மிலிட்ரி சம்மந்தப்பட்ட தொடர்புகள், எங்கெல்லாம் பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் சங்கேத குறியீடுகளை பயன்படுத்தி அந்த என்கோடிங் டீகோடிங் சொல்கிற மாதிரி என்கிரிப்ட் டீக்ரிப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை, ஒரு வாசகத்தை, ஒரு முக்கியமான தகவலை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு வேறு ஒரு சங்கீத குறியீடாக மாற்றி அனுப்பி மீண்டும் அதை பெறுபவர்கள், அது ரிசீவர் எண்ணில் இருக்கிறவங்க திருப்பி அதை டீகோட் பண்ணிப்பாங்க. ஸோ என்கிரிப்ட் டீக்ரிப்ட் அப்படி என்ன சேர்ந்தது தான் அந்த கிரிப்டோகிராஃபி. இதை படிப்பதற்கு எதிர்காலத்தில் நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி பாதுகாப்பு தொடர்பான தகவல் தொடர்புக்கு இதை நம்ம பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த படிப்பு ஏதாவது டிகிரி முடிச்சு நீங்கள் பண்ணலாம். இதை பண்ண நல்ல வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு சின்ன ஒரு கூடுதலாக ஒரு சரியா தகவல், இப்போல்லாம் எந்த ஒரு போட்டித் தேர்வுக்கு போனாலுமே அல்லது ஒர்க்கோடைய மிக முக்கியமான கேள்வி என்னென்னா கோடிங் டீகோடிங் தொடர்புடைய 2-3 வினாக்கள் கட்டாயம் கேட்கப்படுகின்றன. அதனால் இது முதல்லேருந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா அது. ஐயா சொன்ன மாதிரி இந்த கிரிப்டோகிராஃபிக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அதோட முக்கியமானது எந்த படிப்பு படிக்கிறவங்க இருந்தால் அந்த கோடிங் டீகோடிங் ஏரியா கொஞ்சம் பார்த்து வச்சுட்டாங்கன்னா 3-4 வினாக்கள் இருந்து கேட்கப்படுகின்றன. இது மாதிரி போட்டித் தேர்வுகளில் அவருக்கு மிக மிக நல்ல மதிப்பெண் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பண்டைய காலத்திலேருந்தே சங்கேத குறியீடுகள் மூலம் பல்வேறு தகவல்கள் வந்து தலைமுறையாக பரவிட்டு வருது. அதுதான் ராணுவத்தில் பாதுகாப்பு தொடர்பான கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்கிற விஷயங்களும் நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக சேலத்திலேருந்து நம்ம செய்தியாளர் ரியாஸ் சில மாணவர்களோட இணைஞ்சிருக்கிறாரு. அந்த மாணவர்கள் யார், அவங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ரியாஸ், உங்கள் கூட இருக்கிற மாணவர் யார், அவரோட சந்தேகம் என்னன்னு கொஞ்சம் பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரமேஷ். நான் சேலத்திலேருந்து ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் அவங்களுடைய சந்தேகங்கள் கேட்க காத்து கொண்டிருக்காங்க. அந்த மாணவர்கள்ட்ட அவங்களுடைய கேள்வி என்னங்கிறது கேட்கலாம். இப்போ முதல் மாணவர்கிட்ட அவங்களுடைய கேள்வி என்னங்கிறது கேட்கலாம். உங்களுடைய கேள்வி என்ன? என் பேர் யாஷ். நான் ஹோலி கிராஸில் படித்தேன். என் மார்க் வந்து 1123, கட் ஆஃப் 193. நான் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். உங்களுடைய கேள்வி என்ன? இந்த வருஷம் என் பேப்பர் அவ்வளோ லீக்காக இருந்துச்சு. பேப்பர் லீக் அவுட்டோட நியூஸ் அதிகமாக இருந்துச்சு. இல்லை, ஆக்சுவலாக வினாத்தாள் வெளியானது மாதிரியான தகவல், அது தவறான தகவல். அந்த சரி, அவர் எந்த தகவல் அடிப்படையில் இந்த கேள்வி வச்சாருன்னு தெரியல. இருந்தாலும் இங்கே அரங்கத்தில் இருக்கக்கூடிய வேற யாராவது மாணவர்கள் உங்களோட சந்தேகம் என்னன்னு கேளுங்க. பேரை சொல்லுங்க. குட் மார்னிங் சார், என் பேர் ராஜேஷ். நான் கிரிமினாலஜினா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். கிரிமினாலஜி வெரி குட். பண்ணலாம்னு நினைக்கிறேன் பிஏ கிரிமினாலஜி. ஆனால் வீட்டில் அதை பற்றி சொன்னால் ஒத்துப்பாங்களான்னு டவுட் இருக்கு. கிரிமினாலஜியை படிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் வீட்டில் அதை ஒத்துக்குவாங்களா, அதை எப்படி கன்வின்ஸ் பண்ணுறது கேட்ட மாதிரி ஒரு பிஎல் கூட ஒரு பேக்ரவுண்ட் இருந்து அது பண்ணால் ரொம்ப நல்லது. தனிப்பட்டவங்களே கிரிமினாலஜிங்கிறது செய்யலாம். அது ஏன் வேண்டாம் சொல்கிறாங்கன்னா 2 காரணங்களுக்காக தான். என்ன அப்படின்னா அது வந்து ஒரு விதத்தில் உங்களுடைய ஸ்கோப் ரொம்ப குறைஞ்சி போகுது. கிரிமினாலஜின்னு சொல்லிக்கிற ஒரு போது இப்போ ப்ரைவேட் டிடெக்டிவ்ஸுங்கிறது வந்து பெரிய அளவில் இந்தியாவில் வளரல. சரிங்களா? உங்களுக்கு காவல்துறையில் மட்டும் தான் கிரிமினாலஜி பற்றி ஒரு தனி பிரிவு இருக்கிறது, அங்கே தான் இப்போ தேவைப்படுது. ஆனால் நீங்கள் இந்த கிரிமினாலஜி படிக்கும்போது நீங்கள் சைபர் கிரைம் பற்றி படிச்சிங்க வச்சுங்களேன், அப்போ வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ சமீப காலங்களாக அதை பற்றி அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். சைபர் கிரைம் எப்படிலாம் தடுக்கிறது, சைபர் குற்றங்களை எப்படி தடுப்பதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அதில் ஸ்பெஷலைஸ் படிக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக நீங்கள் கிரிமினாலஜி படிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2 விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாகணும். என்னென்னா நீங்கள் ப்ரைவேட் டிடெக்டிவாக படிக்கிற அளவுக்கு உங்களுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லைனா காவல்துறைக்குள்ளே செல்லலாம். ஆனால் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதனால தான் அவங்க வேண்டாம் சொல்கிறாங்க. மற்றபடி அந்த படிப்புங்க மிக நல்ல படிப்பு தான். அது கூட ஒரு லா டிகிரி மாதிரி எதாவது உங்களுக்கு உங்களை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ. அடுத்தபடியாக சமூக வலைத்தளங்கள்லையும் நம்மள்ட்ட தொடர்ச்சியாக கேள்விகள். அதுலேருந்து ஒருத்தர் வந்து மெட்டீரியல் சயின்ஸை பற்றி கேட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா சலீம்னு சொல்லிட்டு ஒரு மாணவர் மெட்டீரியல் சயின்ஸு, ஜியாலஜிக்கல் மைனிங் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் இதை பற்றி படிக்கணும்னா எங்கே போய் நான் படிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை அவர் கேட்டிருக்கிறாரு. அந்த கேள்வியை நம்ம பார்க்கலாம். அதுக்கான பதிலை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம் சார். நல்ல கோர்ஸ் சார். மைனிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்குது.
சமீப காலமாக மைனிங் இது வந்து பாய்ன்னு நினைக்கிறவருக்கு இவர் வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பெண்களுக்கு மைனிங்கில் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ சமீப முடிவு எடுத்திருக்குது. இந்த ஆண்டுலேருந்து மைனிங்லையும் பெண்களை படிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ மெட்டீரியல் சயின்ஸை பொறுத்தவரை இவங்களுக்கு எல்லா மெக்கானிக்கல் சிவில் எல்லா துறைகள்லையுமே இதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ படிக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த கோர்ஸ் இருக்குது. நிச்சயமாக அந்த படிப்புக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சிஏ மாதிரியான சார்ந்த படிப்புகள் வேறு என்னென்ன இருக்குது, அதெல்லாம் எப்படி படிக்கணும், அதுக்கு எப்படி தயாராகணும்? மிக கடினமான தேர்வுகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுறதுனால கேட்குறேன். ஆமாம், மிக நிச்சயமாக கடினமான தேர்வுகள் தான். மொத்தம் அதில் 3 சேர்ந்த மாதிரி சொல்லுவாங்க. எல்லாமே என்னென்ன சிஏன்னு ஒன்று இருக்குது, ஒன்று ஐசிடபிள்யூ சொன்னாங்க, அது இப்போ எம்சிஏன்னு மாற்றியாச்சு, சிஎம்ஏன்னு மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏசிஎஸ். இந்த 3 ஒன்றுக்கு தொடர்புடைய கோர்சஸ் தான் சொல்லணும். அதில் எல்லாருமே போகக்கூடியது சிஏ தான் மிகப்பெரிய அளவில். ஏன்னா அதுக்கான ஸ்கோப் ரொம்பவுமே அதிகங்கிறதுனால. அப்புறம் மற்ற 2மே இருக்குது. நீங்கள் வந்து காஸ்ட் அக்கௌண்ட் படிக்கலாம், இல்லைன்னா கம்பெனி செக்ரட்டரி பண்ணலாம். இந்த 3 கூட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா +2 படிச்சிருந்தாலே போகிறதுக்கு போயிடலாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு போயிட்டு அதுக்கு கூட சிபிடி காமன் ப்ரொஃபஷனல் டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் சிஏல டைரெக்டாக போயிடலாம். ஆக +2 முடிச்ச உடனே ஒரு சீரியஸான ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்த 3 வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 3மே ஒரு விதத்தில் நிதி சார்ந்த விஷயமா இருக்கிறதுனால எந்த ஒரு நிறுவனத்திலுமே இவங்களுக்கான தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். அது மிகப்பெரிய விஷயம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே கடினமான விஷயம் தான் அப்படிங்கிற சந்தேகமே இல்லை. மிக கடுமையான படிப்பு தேவைப்படும், கடுமையான பயிற்சி, கடுமையான உழைப்பு தேவைப்படும். இதெல்லாம் இருந்தாங்கன்னா மிக நிச்சயமாக அடுத்த 4 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. காரணத்தினால இன்ஜினியரிங்லாம் விடவும் மெடிக்கலாக விட நாங்கள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் சிஏஓ ஐசிடபிள்யூ ஐசிஎஸ்ஸாக வர முடியும் அப்படின்னா உங்களுக்கான மிக பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு கண் எதிரே இருக்குதுன்னு சொல்லுவோம் நாங்கள். நிச்சயமாக சார், அவருக்கான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக சேலத்தில் இருக்கக்கூடிய ரியாஸ் அவர் கூட இருக்கிற மாணவர்களோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ரியாஸ், அடுத்த மாணவரோட கேள்வி என்ன? நிச்சயமாக ரமேஷ், அடுத்த மாணவர் என்ன கேள்வி கேட்குறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கேள்வி என்னப்பா? என் பேர் தருணேஸ்வர். நான் ஹோலி கிராஸில் படித்தேன். நான் வந்து காமர்ஸ் குரூப் 998. இப்போ வந்து எனக்கு வந்து டைரக்ஷன் ஃபீல்டு ஆசை. இப்போ அதுபடி என்ன நான் பண்ணணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு. கேள்வியை திரும்ப ஒரு தடவை பதிவு பண்ணுங்க தெளிவா. ரியாஸ், உங்களுடைய கேள்வியை திருப்பி தெளிவாக சொல்லுங்கள். இல்லை, ஆக்சுவலாக நான் வந்து காமர்ஸ் குரூப்பு. நான் வந்து எனக்கு டைரக்ஷன் ஃபீல்டு தான் ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணணும், அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? டைரக்ஷன் சார், இயக்கம். அவர் டைரக்ஷன் தான் அதான் மீன் பண்ணுறாரு அவர். சரி, டைரக்ஷன்னா அது வந்து சினிமா இயக்கம்ங்கிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். தெரியல அவர் அதான் மீன் பண்ணுறான்னு தெரியல. சினிமா இயக்கம்ங்கிறது 2-3 விஷயங்கள் வேறு மாறுபட்டுருக்கணும். விஷுவல் கம்யூனிகேஷன் எடுத்து படித்தா அது வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அப்படி இல்லை, பொதுவாகவே இதெல்லாம் ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டு. அதனால் நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே டைரக்ஷன் அவருக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பற்றி நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு கற்பனை திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமாக என்ன நடக்குது அந்த ஏரியாவில் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கொண்டே வருங்க. அதுவும் முக்கியமான விஷயம். வேறு ஒன்றுமே இல்லை, டைரக்ஷன் நீங்கள் படிச்சுட்டு தான் வரணுங்கிற அவசியம் இல்லை. இல்லைன்னா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய்ட்டு இதுக்கான கோர்ஸ் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் முன்னமே சொன்ன மாதிரி இது வந்து பேசிக்கலி கிரியேட்டிவ் ஃபீல்டு. அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கற்பனை திறன் இருக்குது, அல்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, கடுமையாக உழைப்பதற்கான ஒரு துணிவு இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் இருந்ததுன்னா மிக நிச்சயமாக போகலாம். ஆனால் சவால் நிறைந்த ஒரு துறை அப்படின்னு மட்டும் சொல்லி தான் ஆகணும். நிச்சயமாக எந்த துறையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் தங்களோட திறமைகளை மேம்படுத்திக்கிறது மூலமாக தான் ஷைன் பண்ண முடியும். நாம் தொடர்ச்சியாக பல்வேறு மாணவர்களோட கேள்விகளுக்கு பதில் அளிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் வரவேற்கிறேன். நாம் தொடர்ச்சியாக பல்வேறு மாணவர்களின் கேள்விகளுக்கு விளக்கங்களை பெற்று வருகிறோம். நமது கல்வி ஆலோசகர்கள் சிறந்த விளக்கங்களை அளித்து வருகிறார்கள். தற்போது சமூக வலைத்தளங்களில் கேட்கப்பட்டுள்ள ஒரு கேள்விக்கான பதிலை நாம் பார்க்கலாம். லீனா கிறிஸ்டோஃபருங்கிறவங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பிஎஸ்சி ஹானர்ஸ் அண்ட் பிஎஸ்சி ஜென்ரல்? பொது படிப்புக்கும் ஹானர்ஸ் படிப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. இது உண்மையில் ஒரு நல்ல கேள்வி கூட சொல்லலாம். என்னென்னா, இந்த ஆனர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பிஎஸ்சிங்க வந்து பிளைனாக இருக்குது, பிஎஸ்சி ஜென்ரல் அதிலே போட்டிருக்கேன் ஜென்ரல்னு சொல்லிட்டு. பிஎஸ்சி ஆனர்ஸுங்கிறது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸ். சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை எப்படி இருந்ததுன்னா, பிஏ ஆனர்ஸ் பிஎஸ்சி ஆனர்ஸுங்கிறதுலாம் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு ஈக்குவலாக பார்த்துட்டு இருந்தாங்க. எம்ஏ படிப்பதற்கு பதிலாக பிஏ ஆனர்ஸ் படிக்கலாம், எம்எஸ்சி படிக்க பதிலாக பிஎஸ்சி ஆனர்ஸ் படிக்கலாம் சொல்லிட்டு இருந்தது. இப்போ அந்த கான்செப்ட் போயிட்டு இப்போ ஒரு இன்டெகிரேட்டட் கோர்ஸாக அதை மாற்றிட்டாங்க. அதனால் 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் ஒரு இடத்துல இன்டெகிரேட் பண்ணாங்கன்னா இப்போ ஆனர்ஸ்னு மாறிடும். ஸோ ஒரு மெயினாக அவங்க என்ன எடுத்துருக்காங்களோ அதுதான் இருக்கும். அது கூட ஒரு அலைடு சப்ஜெக்ட் அது கூட சேர்ந்தே வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த இன்டெகிரேட் பண்ணி பண்ணுறது தான் அது பிஎஸ்சி ஆனர்ஸுங்கிறது. அதர்வைஸ் இப்போ வந்து அது அந்தளவுக்கு ஒரு பெரிய அளவில் இந்தியாவில் ஒரு பிஎஸ்சி ஆனர்ஸ் ஒரு பெரிய ரெக்கக்னிஷன் வந்த மாதிரி தெரியல. ஆனால் படிக்கலாம். ஆனால் என்ன கேட்டால் பிஎஸ்சி ஜெனரல் போகிறது தான் பெட்டர்னு சொல்லுவேன் நான். பிஎஸ்சி ஜெனரல் போய்ட்டு எம்எஸ்சி போகிறது பெட்டர்னு தோணுது. இட்ஸ் பெட்டர் வே ஆஃப் டூயிங் இட். அவருக்கான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தாமரைக்கண்ணன் சார், அடுத்ததாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போது மாணவர்கள் வந்து தேர்ந்தெடுக்க பிரிவுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிலது
வந்து சோஷியல் ஸ்டேட்டஸுக்காகவே நான் இது படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெருமையாக கருதக்கூடிய சில பிரிவுகளையே தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கிற ஒரு சூழல் இருக்கிறத நாம் தொடர்ச்சியாக பார்க்குறோம். இந்த மாதிரியான அணுகுமுறை இது சரியானதா? தவறு தான். இந்த சோசியல் ஸ்டேட்டஸ் குழந்தைகள் மாணவர்கள் விரும்புவதில்லை, அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பெற்றோர்கள் பார்க்குறாங்க. வீட்டில் ஒரு கார் நிப்பாட்டிருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிற மாதிரி குழந்தைகளையும் ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்ப்பதன் விளைவு இது பெற்றோர்களும் வந்த விளைவு தான் இது வந்து. அதனால அதையே திணிக்கிறாங்க. இந்த குரூப் படி, இந்த குரூப் படி, இது படித்தா எனக்கு பெருமை, நம்ம குடும்பத்தில் யாருமே படிக்கிறது நீ படி. இந்த தன் கனவுகளை எல்லாம் தன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் தூக்கி சுமக்கிற கழுதைகளாகத்தான் பெற்று குழந்தைகளை மாற்றி வச்சிருக்கோம். அதான் உண்மை. இந்த ஸ்டேட்டஸுங்கிறத பசங்க படிக்கிறதில்ல, பசங்க விரும்பினா தான் படிக்க ஆசைப்படுறாங்க. பட் பெற்றோர்கள் தான் அந்த ஸ்டேட்டஸ் சிம்பிளாக பார்க்குறாங்க, அந்த படிப்பை. அதனால் அந்த விளைவு தான் இது. இப்போது அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் சொல்கிற அந்த இது நிச்சயமாக தவறான அணுகுமுறை அப்படின்ற ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்கீங்க. இந்த சூழ்நிலையில் மாணவர்கள் வந்து இப்போ சில பிரிவுகள் நல்ல வாய்ப்பு இருக்கும், ஆனால் வந்து யாருக்குமே அதை பற்றி தெரியறதில்ல, அந்த பிரிவை யாரும் தேர்ந்தெடுக்கிறதே இல்லை, அல்லது சமூகத்தால் அது வந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே தொடர்ச்சியாக வருது. ஆனால் அதை படிக்கிறவங்க எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்ல ஒரு ஸ்டேட்டஸோடு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான பிரிவுகளை குறிப்பிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? அது பண்ணலாம். இப்போ ஏற்கனவே நான் போன ஒரு நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் அப்படின்னா மாணவர்கள் எடுக்கிறாங்க, மாணவிகள் எடுப்பதில்லை. மாணவிகள் எடுத்து நிறைய ஸ்கோப் இருக்குது. இது பெற்றோரை ஊக்குவிப்பதில்லை. ஒரு காலத்தில் மெக்கானிக்கல் கோர்ஸ் போனாலே அந்த காக்கி சட்டையை போட்டுட்டு பேனர் தூக்கிட்டு கிரீஸை தடவிக்கிட்டு இருக்கணும் மாதிரி எண்ணம் இருந்தது. நான் அனுப்புவதில்லை, கடின உழைப்பு நினச்சிருந்தாங்க. இப்போ மெக்கானிக்கல் கோர்ஸ்லையும் கூட ஐடி ஃபீல்டு ரிலேட்டடாக வந்தப்போ இப்போ என்ன துறைகளையும் படித்தாலும் கம்ப்யூட்டர் எய்டட் வந்துருச்சு. என்ன துறையாக இருந்தாலும் அது கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துணை இருக்கும். அப்போ மெக்கானிக்கல் படித்தாலும் கூட டிசைனிங் சைடு பெண்கள் போக வாய்ப்பு இருக்கும் போதும் கூட இன்றைக்கு நிறைய பெண்கள் மெக்கானிக்கல் போவதில்லை. ஸோ பெற்றோர் அதே மாதிரி சூஸ் பண்ணால் சில நிறுவனங்கள் வந்து சில எம்என்சி கம்பெனிகளில் ரூலே இருக்குது, இத்தனை ஆண்கள் பணிபுரிந்தால் இத்தனை பெண்கள் அங்கே இருக்கணும், அப்போ தான் லோன் முதற்கொண்டு கொடுப்பாங்க அந்த கம்பெனி வளர்ச்சிக்கு. ஆனால் நிறைய நிறுவனங்கள் மெக்கானிக்கல் முடித்த பெண்களை தேடுறாங்க, கிடைக்கல. ஸோ மெக்கானிக்கல் முடித்த பாய்ஸுக்கு கிடைக்கிற வாய்ப்பு விட பெண்களுக்கு நிறைய வேலை கிடைக்கும், ஆனால் படிக்காதனால யாரும் போகிறதில்ல. ஸோ இதை மாதிரி சூஸ் பண்ணி படிக்க வச்சா பெட்டர். நிச்சயமா சொல்லுங்கள் சார். அப்புறம் இதே ஒரு நல்ல ஒரு கோர்ஸ் பல பேருக்கு இன்னும் போய் சேரவே இல்லைன்னு தோணுது. ஃபுட்வேர் டிசைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு FDDன்னு சொல்லிட்டு ஒரு தனி இன்ஸ்டியூட். இது நடத்துறது யாரும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நடத்துது. இட் கம்ஸ் டைரக்ட்லி அண்டர் மினிஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ். அந்த அமைச்சகமே நடத்துது. சென்னையிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் சிப்காட்டுக்குள்ளே இருங்காட்டுக்கோட்டையில் இருக்குது. அந்த FDDங்கிறது மிக நல்ல ஒரு கோர்ஸ். 100% பிளேஸ்மெண்ட் அதில் இருக்குது. அதுவும் அது தனியாக நடத்துவதில்லை, மத்திய அரசாங்கமே நடத்துகிறது. மத்திய அரசாங்க அமைச்சகத்தின் கீழ் நேரடியாக வரக்கூடிய ஒரு நிறுவனம் அது FDDA அப்படின்னு சொல்லிட்டு. அதில் போய் சேர்ந்தாங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஃபீஸ் எல்லாம் ரொம்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும் போய் சேர்றதுக்கு. அதுவும் மத்திய அரசினுடைய நேரடி நிறுவனங்கிறதுனால அதில் போய் படிக்கிற போது உண்மையிலே அதுக்கான மிகச்சிறந்த அங்கீகாரம் உலக அளவில் இருக்குது. அதனால் மிகச்சிறந்த காலனி தயாரிப்பு நிறுவனங்கள்லாம் இப்போ FDI இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க, அங்கேருந்து வரணும் அப்படின்னு பார்க்குறாங்க. 100% பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு கோர்ஸ் சொல்லலாம் FDI. இல்லை, பொதுவாகவே அது வந்து ஃபேஷன் டிசைனிங்னாலே அடித்தட்டில் இருக்கிற சராசரி குடும்பங்கள் அனுப்புவதில்லை. அதே மாதிரி இந்த FDDA வந்து ஃபுட் டிசைன் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி, அதுக்கு இன்ஸ்டியூட் அதை அனுப்பலாம். ஆனால் நம்ம பெற்றோர் செருப்பு தைக்கிற வேலையா அப்படி தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த கண்ணோட்டம் மாறாத வரைக்கும் இந்த வாய்ப்புகளுக்கு மாணவர்கள் கிடைக்காம போயிடுது. அதான் நாம் இது பற்றி ஒரு தனியார் நிகழ்ச்சியை நடத்தலான்னு திட்டமிட்டு இருக்கோம். நிச்சயமா இந்த மாதிரி புறக்கணிக்கப்பட்ட படிப்புகள் அல்லது சமூகத்தில் இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாத படிப்புகள் அப்படின்ற மாதிரியான படிப்புகள் என்னென்ன அப்படின்ற லிஸ்ட்டை பண்ணுறதுக்காக ஒரு தனி நிகழ்ச்சியை நடத்துறதா இருக்கும். தொடர்ச்சியாக நம்ம சேலத்தில் இணைஞ்சிருக்கிற ரியாஸ் அவர் கூட இணைஞ்சிருக்கிற மாணவர்கள் அவங்களோட சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். ரியாஸ், உங்களோட இணைஞ்சிருக்கிற அடுத்த மாணவரோட சந்தேகத்தை பதிவு செய்யுங்க. நிச்சயமா ரியாஸ், இப்போ அடுத்த மாணவருடைய கேள்வி என்னங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தம்பி, உங்களுடைய கேள்வி என்னவா? என் பேர் அஜின், நான் சாரதாபுரத்தில் படித்தேன், காமர்ஸ் ஸ்ட்ரீமில் படித்தேன். 1105 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு என்ன படிக்கலான்னு இருக்கேன். ஆனால் எனக்கு விஸ்காம் பண்ணணும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். எந்த காலேஜ் பண்ணலாம், அதில் ஏதாவது ட்ராபேக்ஸ் இருக்கா, இல்லை ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குது, இதுதான் என் கேள்வி. தாமரைக்கண்ணன் சார் விஸ்காம் படிக்கணும்னு ஆசைப்படுறாரு, அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? 10 ஆண்டுகள் முன்னாடி விஸ்காம் என்பது அதிசயமாக பார்க்கப்பட்டது. இன்றைக்கி நிறைய மாணவர்கள் விஸ்காம் நிறைய போகிறாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன் மட்டுமே ஒரு காலத்தில் அந்த மீடியா சைடு இருந்தது. இன்றைக்கி MSc எலக்ட்ரானிக் மீடியா வரைக்கும் வந்து ஜனானிவர்சிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விஸ்காம் என்பதற்கு வேறு வடிவங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ மீடியா சயின்ஸ் எல்லாமே வந்துச்சு, எலக்ட்ரானிக் மீடியா வந்துருச்சு. ஆனால் இதில் படித்தால் சார் சொன்ன மாதிரி இது கிரியேட்டிவ் ஃபீல்டு. இது முடித்தோன்னே BE முடிச்சு 4 வருஷம் எனக்கு IT கம்பெனி வேலை கிடச்சிது, கேம்பஸ் இன்டர்வியூவில் அப்படி போகிற வாய்ப்பு கிடையாது. இது படித்து கொண்டு இவங்க கிரியேட்டிவ் சைடு, சார் சொல்ல மாதிரி கேமரா சைடோ, எடிட்டிங் சைடோ, அல்லது ஒரு கிரியேட்டிவ் திங்கிங்கோ, அல்லது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கோ, ஸ்டோரி போர்டு எழுதுற மாதிரியோ இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் கற்றுக்கொண்டால், எலக்ட்ரானிக் மீடியா சைடு அறிவை வளர்த்து கொண்டால் எதிர்காலம் இருக்குது. வெறுமனே படித்து வேலை கிடைக்கணும் பார்த்தா தப்பு. இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு கூடுதல் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஐயா சொன்ன மாதிரி அது கிரியேட்டிவ் ஃபீல்டு. அது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வர்ச்சுவல் கிளாஸ்னு பெரிய அளவு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போல்லாம் வந்து பழையபடி இந்த கிளாஸ் ரூமு, வகுப்பறைகள் அங்கேருந்து சொல்லி தரவங்கலாம் இல்லை. எல்லாமே இப்போ வந்து கிளாஸ் வர ஆரம்பிச்சிடுது, வர்ச்சுவல் கிளாஸ் வர ஆரம்பிச்சிடுது. இங்கெல்லாம் கூட விஸ்காம் படித்தவர்களுக்கு மிகப்பெரிய வேலை வாய்ப்புகள் இருக்குங்கிறனால தானே சொந்தமாகவே ஒரு நிறுவனம் நடத்தி கொண்டு ஒரு பயிற்சி நிறுவனம் வைத்துக்கொண்டு செய்யலாம். எல்லாமே இப்போ வந்து வர்ச்சுவலாக வர ஆரம்பிச்சிருச்சு.
எல்லாமே. அதனால் ஆமாம், வெப் மீடியாலாம் வரதுக்கப்புறம் இவங்களுக்கான அந்த ஸ்கோப் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால் ஒரு நல்ல சாய்ஸும் சொல்லலாம். விஸ்காம் படிக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக சிறந்த எதிர்காலம் இருக்குது அப்படின்றத 2 பேருமே பதிவு செஞ்சுருக்கீங்க. அடுத்தபடியாக நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு மாணவர் தன்னோட சந்தேகத்தை உங்கள் பேர் சொல்லிவிட்டு உங்களோட கேள்வி கேள்வி. குட் மார்னிங் சார், மை நேம் இஸ் பாலாஜி சார். +1 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தால் என்ன யூஸ், இது ஃப்யூச்சரில் வேல்யூ இருக்கும்? பல பேருக்கு என்ன அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது பல பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏதோ ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் இருக்குது, அதனால் அதுக்கு எதிர்காலமே இல்லையோங்களாம். அப்படிலாம் இல்லை. இன்னும் கூட பல துறைகளில் இன்னும் கடினமயமாக்கப்படாத துறைகள்லாம் இந்தியாவிலே கூட இருக்குது. பல்வேறு ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்திங்கன்னா இன்னமும் கணினி என்பது உள்ளே நுழைய முடியாத அளவுக்குலாம் இருக்குது. ஆக கணினி என்பது எப்போவுமே விரிவடைந்து கொண்டே இருக்கக்கூடியது. ஏன்னா ஒவ்வொரு துறையுமே கணினி வர ஆரம்பித்து விட்டது. இப்போ நீங்கள் ரயில்வேல முன்னே இருந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாதிரி இப்போ இல்லை. முழுக்க கணினிமயமாக்கப்பட்ட ஒரு துறைன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ரயில்வே புக்கிங் சொல்லலாம். இது மாதிரி பல துறைகள் இன்னும் முழுமையாக கணினிமயமாக்கப்படாமல் இருக்கிறது. அதனால் கணினிங்கிறது எல்லா இடத்துலையும் போயிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு எப்போல்லாம் கணினியுடைய பயன்பாடு இருக்கிறதோ, எந்த அளவுக்கு நம்ம தேவை இருக்கிறதோ அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு தேவை இருக்கும். அதனால் யாராவது டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ப வேண்டாம். மிக நிச்சயமாக பிற துறைகள் வளர்ந்துருக்கிறதுனால இதில் ஒரு வளர்ச்சி இல்லையோங்கிற மாதிரி தோணுது, அவ்வளோதான். அதர்வைஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அகைன் எ வெரி குட் ஆப்ஷன். அடுத்தபடியாக சமூக வலைத்தளங்களில் சில இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள்லாம் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். நம்ம ரேடியாலஜியும் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜியும் சேமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு சார். இது ரெண்டும் சமமா? சையத் இப்ராஹிம்ன்ற ரேடியாலஜி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி ரெண்டும் சேமா? ஒன்றும் இல்லை. அவர் இந்த கோர்ஸை பொறுத்தவரை ஒருவேளை MBBS முடிச்சுட்டு ரேடியாலஜி போகிறாரா, MD ரேடியாலஜி போகிறாரா தெரியல. அவர் என்ன கேட்குறாரு தெரியல. ரேடியாலஜி என்பதற்கு MBBSக்கு அப்புறம் MD படிப்பது ஒரு ஆப்ஷன், சரிங்களா? அல்லது மருத்துவர்களுக்கு உதவியாக இந்த மாதிரியான ஸ்கேனிங் சென்டர்ஸில் ரேடியாலஜி அசிஸ்டண்ட்டாக பணிபுரியாங்க நிறைய பேர். அது டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி பண்ணுறது. பட் அவர் கேட்குறது அந்த ரேடியாலஜி என்பதே மெடிக்கல் இமேஜிங் தான், மருத்துவத்துறை சார்ந்த ஸ்கேனிங் இமேஜிங்கை தான் சொல்கிறோம். அது MRI, NMRI, CT ஸ்கேன் இதெல்லாம் இது சார்ந்த துறைகள் தான். அது ஒன்று தான், ரெண்டும் சமம் தான் அப்படின்ற பதில் சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக கும்பகோணத்துலேருந்து புவனேஸ்வரி அப்படின்ற ஒரு நேயர் தொலைபேசி வாயிலாக நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க தங்களோட சந்தேகத்தை கேட்கறதுக்காக. புவனேஸ்வரி, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் தம்பி 12th முடிச்சிருக்கான் சார். சரிங்க. அவன் வொகேஷனல் குரூப் எடுத்து படிச்சான் சார். அவனோட கட் ஆஃப் மார்க் 162 வருது சார். அவனுக்கு கவர்மெண்ட் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்குமா சார்? அவனோட கட் ஆஃப் 162 வருதான். வொகேஷனல் கோர்ஸ் எடுத்திருக்காரு. அவங்க என்ன கேட்டகரியில் வர்றாங்கன்னு முதல்ல தெரியல. கேட்டகரி பார்த்ததுக்கப்புறம் இந்த கட் ஆஃப் என்ன கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டி. புவனேஸ்வரி இணைப்பில் இருக்கீங்களா? இருக்கேன் சார். பிசி கம்யூனிட்டி சார். பிசில பிசினா ஐ திங்க் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு தோணுது. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேட்குறாங்க, கவர்மெண்ட் காலேஜ் கேட்குறாங்க. பிரைவேட்னா கண்டிப்பாக கிடைக்கும், எந்த கல்லூரியாக எப்படி தான் கிடைச்சிடும், எந்த குரூப்லாம் கிடைக்கும். பிசி அது வழி பிரச்சனை இல்லை. பட் கவர்மெண்ட் காலேஜ் போகணுன்னா வெக்கேஷனல் குரூப்புக்கு இது குறைவான மதிப்பெண் தான், குறைவான கட் ஆஃப் தான் வொகேஷனலுக்கும். இதே காமன் எஜுகேஷனாக இருந்தால் சயின்ஸ், நார்மல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸாக இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கல்லூரிகளுக்கு 196, 190 கிடைப்பதில்லை. ஒகேஷனலுக்கு கொஞ்சம் 180 வரை கிடைக்குது. 160 கவர்மெண்ட் காலேஜ் கிடைப்பது ரொம்ப குறைவு. பிசி அவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். தனியார் கல்லூரியில் கிடைக்கும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலை அந்த மாதிரியான சொல்லிட முடியாது. அவங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி ஃபர்ஸ்ட் செகண்ட் லிஸ்ட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அரசு கல்லூரியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைச்சல் அப்படின்னு தனியார் கல்லூரி சொல்லியிருக்கீங்க. இப்போ சார், தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்குது. ஏதோ ஒரு பிரிவை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் படிக்க போகிறாங்க. இவங்க தேர்ந்தெடுக்க போகிற பிரிவுக்கு ஏற்ற மாதிரி இப்போதைக்கு தயார் செய்தல் அப்படின்றது எந்த மாதிரியானதாக இருக்கணும்? இப்போ நான் பொறியியலை தேர்ந்தெடுக்க போகிறேன்னா நான் எந்தெந்த விதத்துலலாம் தயாராகணும் இந்த இடைப்பட்ட காலத்தில்? இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த என்ட்ரன்ஸ் கிடையாது. மற்ற மத்திய நிறுவனங்களுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது. பட் அதுக்கும் அப்ளிகேஷனாக முடிஞ்சு எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. ஆஃப்லைன் எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆன்லைன் எக்ஸாம் இந்த வாரம் நடக்குது. ஸோ அது காலம் முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம ஸ்டேட் போர்ட்டை பொறுத்தவரை எக்ஸாமினேஷன் என்ட்ரன்ஸ் கிடையாதுனால கரெக்டாக ப்ராப்பர் அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் வாங்கி தேர்ந்தெடுத்து போட்டுட்டு இந்த குறைந்த காலத்தில் நிறைய பேர் வெப்சைட்டை மட்டும் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. எந்த கல்லூரி சிறந்த கல்லூரி வெப்சைட் ரேங்கிங் பார்க்குறாங்க, அந்த கல்லூரியோட இமேஜஸை பார்க்குறாங்க. பட் அதை விட நேரடியாக ஒரு 10 கல்லூரி செலக்ட் பண்ணிவிட்டு நேரடியாக ஒரு முறை இந்த இடைப்பட்ட காலத்தை விசிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா மணப்பெண்ணையோ மணமகனையோ ஃபோட்டோவில் பார்க்குறது வேறு, நேராக பார்க்குறது வேறு மாதிரி இருக்கும். அது மாதிரி தான் கல்லூரியும். அங்கே போய் பார்க்கணும். அவங்க என்னென்னமோ போட்டிருப்பாங்க, இமேஜெல்லாம் பிக்சர்ஸ் போடுவாங்க, வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க. இருந்தாலும் ஒரு முறை ஒரு டூர் போகிற மாதிரி நினச்சிட்டு ஒரு 4-5 கல்லூரியில் விசிட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறது பெட்டர். கல்லூரியை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி அதை நேராக ஒரு முறை பார்ப்பது சிறந்த பலனை தரும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தபடியாக டெல்லியில் நம்மளோட செய்தியாளர் அருவேல் இணைஞ்சிருக்கிறார். அவர் சில மாணவர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்களோட சந்தேகம் என்னன்னு பதிவு செய்யுங்க. வணக்கம் ரமேஷ். நாம் தற்போது டெல்லியில் இருக்கக்கூடிய கிருஷ்கஞ்ச் பகுதியில் இருக்கிறோம். இங்கு அருகில் உள்ள DTA தமிழ் பள்ளியில் பயிலும் சில மாணவிகள் அவர்களுடைய சந்தேகங்களோடு நம்மோடு காத்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். வணக்கம்.
பேர் சொல்லுங்கள், நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க, உங்களோட சந்தேகம்? என் பேர் தான்யா, நான் டிடிஏ பள்ளியிலேருந்து வரேன், தமிழ் பள்ளி. என்னோட சந்தேகம், இப்போ நாங்கள் 12th பர்சன்டேஜ் வாங்குகிறோம். அந்த பர்சன்டேஜ் இப்போ நான் டீச்சர் ஆகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், எனக்கு ஃப்யூச்சரில் இந்த 12th பர்சன்டேஜ் யூஸ்ஃபுல்லாக இல்லையா அந்த டவுட்டு. ஆமாம், உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சாய்ஸ்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த டீச்சரில் கூட அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க இன்னும் மிக முக்கியம். ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ணியிருக்கோம். இந்தியாவில் கணித ஆசிரியர்கள் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. இரண்டாவதாக அறிவியல் ஆசிரியர்கள். ஸோ இந்த இரண்டில் எது ஒன்று எடுத்தாலும் அவங்களுக்கு மிக நல்ல எதிர்காலம் இருக்கிறது. ப்ளஸ் டூவில் கூடிய மார்க்குக்காகவும் சம்மந்தமே இல்லை. ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்துக்கு சென்றாகணும், அப்படின்னா ஏதோ டிகிரி முடிச்சுட்டு பிடிஎல் பிஎட் படிச்சாகணும். இதற்கப்புறம் அவங்க வருகிற போது மேலே இன்னும் போகணும் அப்படின்னா ப்ரொஃபஸராக வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து எம்ஃபில் படிக்கணும், இல்லை பிஹெச்டி படிக்கணும். ஆனால் பொதுவாக இந்த ஆசிரியர் பணிங்கிறது மிகவும் நல்ல ஒரு பணி. என்னென்ன திரும்ப சொல்லிகிட்டே இருக்கோம், தரமான கணித ஆசிரியர்களும் தரமான அறிவியல் ஆசிரியர்களும் இந்தியாவிலும் மிக குறைவாக இருக்கிறார்கள் எண்ணிக்கையிலங்கிறதுனால மிக 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 நல்ல ஒரு துறைன்னு சொல்லலாம். அவங்க எடுத்த உடனே வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் கூட எந்த ஒரு குடியிருப்பு வளாகத்துக்கு போனாலும் இன்றைக்கி கூட சென்னையாக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், பெங்களூர் ஆகட்டும், கணிதம் சொல்லிக் கொடுப்ப ஒரு ஆசிரியர் இருக்கிறான்னு சொன்னால் அவங்களுக்கு 24 மணி நேரம் போதவே போதாது டியூஷன் நடத்துறதுக்கு. அந்த அளவுக்கு தேவை இருக்கிற காரணத்தினால மிக நல்ல ஒரு துறையை தேர்ந்ததுக்காக உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஒரு ஆசிரியராக அந்த தானியாவுக்கு நன்றி சொல்கிறேன். ஆசிரியர்களின் குழந்தைகளே கூட ஆசிரியராக விரும்புவதில்லை. ஆனால் டெல்லியில் ஒரு குழந்தை ஆரம்பிச்சு சந்தோஷம், அதுக்கு வாழ்த்துக்கள் தான். நிச்சயமாக அவங்களுக்கு அந்த மாதிரியான ஆசிரியர் பணியை கிடைக்கும் நாம் நம்புவோம். அடுத்தபடியாக சேலத்தில் இருக்கக்கூடிய ரியாஸ், உங்கள் கூட இருக்கக்கூடிய மாணவர்களோட கேள்விகளை பதிவு செய்யுங்க. நிச்சயமாக ரமேஷ். அடுத்ததாக வந்து கோவிந்தராஜ்கிற ஒரு மாணவர் அவருடைய கேள்வி கேட்க காத்திருக்காரு. அந்த கேள்வி என்னங்கிறது இப்போ கேட்கலாம். உங்களுடைய கேள்வி என்ன தம்பி? சார், நான் ஜிவி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ப்ளஸ் 2 முடிச்சிருக்கேன் சார். என்னோடய மார்க் வந்து 1065. இன்ஜினியரிங் கட் ஆஃப் வந்து 187.5 இருக்குது. மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 188.75 இருக்குது. இப்போ நான் என்னோடய விருப்பம் என்னென்னா இன்ஜினியரிங் சைடு சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சிவில், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 கோர்ஸ் இருக்குது. இதில் எந்த கோர்ஸ் எடுத்தால் பெட்டர் ஃப்யூச்சரில் ஜாப் கிடைக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். சிவில் மெக்கானிக்கல் ரெண்டுமே எனக்கு எவர் கிரீன் ஃபீல்ட் சார். இது கோர் ஃபீல்டு. அது வந்து சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இதெல்லாம். ஸோ அவர் இந்த மாணவர் இந்த இவ்வளோ மதிப்பெண் எடுத்து நல்ல கல்லூரியை சேர்ந்தெடுத்து அவர் சேலம் பகுதின்னு நினைக்கிறேன். அது தமிழ்நாடு எங்கே, அது தூரமெல்லாம் பார்க்க வேண்டாம். ஹாஸ்டல் எந்த கல்லூரி பெஸ்ட்டோ அங்கே ஹாஸ்டல் கூட போகலாம். அங்கே போய் சிவில், மெக்கானிக்கல் இது படித்தால் அவருக்கு நிறைய எதிர்காலம் இருக்குது. பட் இது மட்டும் இல்லாமல் ஒரு நகரம் சார்ந்த கல்லூரியாக இருந்தால் சிவில் மெக்கானிக்கல் படிக்கும்போது 4 ஆண்டுகள்லேயே கூடுதலாக டிசைனிங் கோர்சஸ், இந்த அன்சி கேட்டையா இந்த மாதிரியான ஹைப்பர் மெஸ் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இது தொடர்ந்து படித்துக்கொண்டால் ஈவினிங் நேரத்தில் படித்துக்கொண்டால் 4வது வருஷம் வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக சேலத்திலேருந்து நம்மளோட மாணவர்களோட இணைஞ்சு தன்னோட சந்தேகங்களை கேட்கறதுக்கு வழி செஞ்ச ரியாஸுக்கு நம்மளுடைய நன்றி. நாம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு ஆலோசனைகளை தொடர்ந்து வழங்குவோம். அதற்கு முன்னர் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இது என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெல்பானா டயாப்டிவ் ரைஸ் ஆகியோர் இணைந்து வழங்குகின்றனர். நாம் தொடர்ச்சியாக பேசலாம் சார். பல்வேறு சந்தேகங்களை நாம் பார்த்துட்டே இருக்கோம். அடுத்தபடியாக நம்ம அரங்கத்தில் இருந்திருக்கக்கூடிய ஒரு மாணவி ஒரு சந்தேகத்தோடு இருக்கிறாங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் பவித்ரா. நான் ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டூடெண்ட். நான் வந்து ஃபாரன்சிக் சயின்ஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதில் வந்து பேச்சுலர் டிகிரி, மாஸ்டர் டிகிரி அண்ட் ஆன்லைன் டிகிரி இன் ஃபாரன்சிக் சயின்ஸ் இருக்குது. ஸோ அது எது பெட்டராக இருக்கும் பண்ணலாம்? டெஃபினட்டாக பேச்சுலர்ஸ் டிகிரி தான். யூ நீட் டு கோ வித் பேச்சுலர்ஸ் டிகிரி. இந்த ஃபாரன்சிக் சயின்ஸுங்கிறது பொதுவாக இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இன்னமும் முன்னேற்றம் அடையாத ஒரு துறை அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு விதத்தில் அது கிரிமினாலஜியோட தொடர்புடைய ஒரு துறை தான். அதுவும் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், அது வந்து காவல்துறையில் தான் அதுக்கு அதிக அளவில் பணியிடங்கள் இருக்கும். தனிப்பட்ட முறையில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் இல்லை. ஆனால் ஃபாரன்சிக் சயின்ஸை நீங்கள் எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் வர வேண்டிய அதுக்கான தேவை வரும்னு தோணுது. அதனால் நீங்கள் முதல்ல பேச்சுலர்ஸ் டிகிரி முடிங்க. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே உங்களை முடிக்கொள்ள வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. அதுதான் எல்லாருக்குமே சொல்கிறது. நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கும்போதே வேறு எதாவது அலைட் சப்ஜெக்ட்ஸ் எதாவது எடுத்து படிக்கலாம், வேல்யூ ஆடட் கோர்ஸ் படிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபாரன்சிக் கோர்ஸையே அதையே நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் அமைச்சிக்க முடியல அப்படின்னா அலைட் கோர்ஸ் நீங்கள் எது எடுக்கணும் அதை பேஸ் பண்ணி உங்களால் ஒரு கேரியர் அமைச்சிக்க முடியும். அதனால் இட்ஸ் அ வெரி குட் கோர்ஸ். அகைன் என்ன சொல்கிறேன்னா அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு பி டூ ஸ்கெப்டிக்கல், பட் அகைன் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ துறை. மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குமா பார்த்துக்கோங்க. உங்களுக்கான பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ச்சியாக டெல்லியில் இருக்கக்கூடிய அறிவியல் அவரோட இணைஞ்சிருக்க மாணவர்கள் அவங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம்.
நிச்சயமாக ரமேஷ். நம்மோடு அக்ஷய் என்ற மாணவர் இருக்கிறார். அவரிடம் அவரோட சந்தேகங்களை பற்றி கேட்கலாம். அக்ஷய், சொல்லுங்கள், உங்களோட சந்தேகம் என்ன? அடுத்த உயர் படிப்பு குறித்து நீங்கள் என்ன கேட்க விரும்புறீங்க? நான் 12th அப்புறம் நேவி ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் என்ன ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாம்? நேவியில் ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறார் சார். நல்ல கேள்வி கேட்குறாரு சார். கடற்படையில் நிறைய பேர் இதுக்கு போகிறதே இல்லை. பொதுவாக +2 முடித்ததுக்கு பிறகு இந்தியன் ஆர்மி, இந்தியன் நேவி மாதிரி துறைகளில் நேரடியாகவே பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் போகலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு விளம்பரங்கள் வருது, வெப்சைட்டில் பார்க்கணும். இவங்க இப்போ இந்த வருஷம் அதுக்கான அப்ளிகேஷனுமே வரும். இவங்க வந்து 5 இயர்ஸ் கோர்ஸு மிலிட்ரி நடத்துகிறாங்க. நிறைய மாணவர்கள் ஏதோ டிகிரி முடித்த பிறகு தான் இந்த மாதிரி இந்தியன் நேவி, இந்தியன் ஆர்மிக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வடநாடுகளில் இதுக்கான விழிப்புணர்வுக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ இந்த மாணவர் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து இந்த +2 மதிப்பெண்ணுக்கு பிறகு இதை வைத்து இந்தியன் நேவிக்கு அப்ளை பண்ணலாம். 5 ஆண்டுகள் அவங்களே பிஇ மாதிரி பொறியாளர் கோர்ஸ் நடத்துகிறாங்க. முடித்த பிறகு அங்கேயே பணி நிரந்தரம், அப்படி வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போவே ட்ரை பண்ணலாம். அது மிஸ் ஆன ஆச்சும் வேணாம், ஒரு டிகிரி முடிச்சு கூட ட்ரை பண்ணலாம். பொதுவாக எல்லாராலையும் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரிவுன்னே சொல்லலாம். ஆனால் நிறைய வாய்ப்புகள் படிப்புடன் பயிற்சியோட வேலை வாய்ப்பையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய. வேலை கிடைச்சி படிக்க கிடைச்சாலும் வேலை கிடைச்ச மாதிரி தான். அப்படி இது சம்பந்தமான விளம்பரங்கள் அல்லது அறிவிக்கைகள் வந்து எதில் வருது சார்? எதில்? இந்தியன் நேவியோட வெப்சைட்டுக்கு போனாலும் தெரியும். பொதுவாக எல்லா ஆங்கில பத்திரிகைகள்லையுமே விளம்பரங்கள் வருது. அவர் அதுக்காக காத்திருக்கோம். இப்போ வெப்சைட்டில் பார்க்குறது பெட்டர். நிச்சயம் இந்தியன் நேவி வெப்சைட் போனால் இது கிடைக்கும். டிஃபென்ஸ் அகாடமி அதோட போய் பார்த்தா அடுத்தபடியா ராம்ஜி அப்படின்ற ஒரு நேயர் வந்து தொலைபேசி வாயிலா தன்னோட சந்தேகத்தை கேட்க இணைஞ்சிருக்காரு. ராம்ஜி, உங்களோட கேள்வி என்ன? வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் வந்துட்டு 1923 சார். சொல்லுங்க. அடுத்து வந்துட்டு நான் எல்எல்பி பண்ணலான்னு இருக்கேன் சார். எல்எல்பி வந்துட்டு எனக்கு சீட்டு கிடைக்குமா? கிடைச்சா எந்த காலேஜ் சார் சூஸ் பண்றது? அடுத்து வந்துட்டு பிஏ எல்எல்பி படிக்கிறதா பிகாம் எல்எல்பி படிக்கிறது பெட்டரா சார்? சார், பிகாம் எல்எல்பி, பிஏ எல்எல்பி அந்த மாதிரி ஒரு மாறுபாடெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னென்ன ஒன்று இவங்க சேர அந்த கோர்ஸ் வந்து பார் கவுன்சிலில் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களான்னு தெரிஞ்சுட்டு சேரணும். அதுதான் மிக முக்கியமானது. ஏன்னா மேயர் அகாடமிக் கோர்ஸாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுன்னா கஷ்டமாக போயிடும். அது இல்லாமல் இந்த எல்எல்பி படிக்கிறதா இருந்தால் அவங்க முன்னாடி சட்ட நுணுக்கங்கள் தெரிந்து அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோதான். அதுக்கு வந்து பிஏஓ பிகாமோ அது வந்து மிகப்பெரிய உதவி செய்ய போவதில்லை. அதுக்கப்புறம் படிக்கிற எல்எல்பியில் எந்த அளவுக்கு தீவிரமாக ஆழ்ந்து படிக்கிறார், அதுக்கப்புறம் சட்ட நுணுக்கள் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்கிறார், எந்த அளவுக்கு வாத திறமை வளர்த்துக் கொள்கிறார், இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க எல்எல்பியில் ஒரு மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்க முடியும். அவ்வளோதான் முக்கியமானது. ஸோ பிஆர் பிஎஸ்சி டஸ் நாட் மேட்டர் ஸோ மச். இல்லை, அவர் +2 முடித்து விட்டே கூட பெங்களூர் இருக்கிற நேஷனல் ஸ்கூல் ஆஃப் லா இருக்கு, மத்திய அரசு நிறுவனம். அற்புதமான இந்தியாவில் நம்பர் 1 லா ஸ்கூல் அது. +2 முடிச்சு நேரடியாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு அவர் ட்ரை பண்ணலாம். அது நல்ல தரமான வக்கீலாக வர முடியும். அது வந்து ஒரு இன்டெகிரேட்டட் பிஎல் கோர்ஸ். ஆமாம், இன்டெகிரேட்டட் பிஎல் கோர்ஸ். நிச்சயமா மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்கு சட்டம் சார். ஆமாம். அடுத்தபடியா சேலத்திலேருந்து வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு நேயர் நம்மளோட தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்கார். வெங்கடேஷ், உங்களோட கேள்வி என்ன? ஹலோ சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். என்னோட டவுட் வந்து நான் வந்து 195.25 வந்து மெடிக்கல் கட் ஆஃப் சார் என்னோடது. சரிங்க. எம்பிசி கோட்டாங்க சார். அதான் இந்த வருஷம் எப்படி மெடிக்கல் வந்து கிடைக்க சான்ஸ் இருக்கா? செல்ஃப் ஃபைனான்சிங் நர்ஸும் அப்புறமேட்டு வெட்டினரி வந்து எவ்வளோ கட் ஆஃப் இந்த அடி போவோம் அப்படின்னு சொல்லி டவுட் சார். இல்லை, அவர் எவ்வளோ எம்பிசி 195.25 அவருக்கு வந்து எம்பிசியாக இருக்கிறதுனால அரசு கல்லூரி மெடிக்கல் கேட்குறாரு, எம்பிபிஎஸ் கேட்குறாரு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா எம்பிசிக்கே வந்து 198 197.7 முடிஞ்சு போகுது. அதுக்கு இறங்குறது இல்லை. ஆனால் தனியார் கல்லூரியில் கவர்மெண்ட் சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அவருக்கு. எம்பிபிஎஸ் பொறுத்தவரை வெட்டினரிக்கு கவர்மெண்ட்டுக்கே வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணலாம். அவர் செகண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட்டில் வரலாம், வாய்ப்பு இருக்குது. வெட்டினரி தாண்டி வேறு அக்ரி போனாலும் வாய்ப்பு இருக்கும். அவர் அதுக்கு முடிவு பண்ணிக்கார தெரியல. பட் கவர்மெண்ட் காலேஜில் எம்பிபிஎஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு முற்றிலும் குறைவு. ஏன்னா சீட் ரொம்ப கம்மி. 18 எம்பிபிஎஸ் கல்லூரிகள் இருக்குது தமிழ்நாட்டில். கவர்மெண்ட்டில் 2175 சீட்டு தான் இருக்குது. அதில் குறைவு, ரொம்ப வாய்ப்பு குறைவு. அது இல்லாமல் இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா சென்டமோட எண்ணிக்கையும் ரொம்ப கணிசமாக அதிகரிச்சிருக்காங்க. கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்பும் குறைவு அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. அடுத்தபடியாக ஒரு நேயர் தொலைபேசியில் இணைஞ்சிருக்கிறார். அவரோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சார், காஞ்சிபுரம் நடராஜன். சொல்லுங்க நடராஜன். பையன் வந்து +2 முடிச்சுட்டு 1114 வாங்கியிருக்காங்க சார். உங்களோட தொலைபேசி இணைப்பில் ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார். காஞ்சிபுரத்தில் பேசுகிறேன் சார். நடராஜன். சொல்லுங்க சொல்லுங்க நடராஜன். 1114 வாங்கியிருக்கேன் சார் +2ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து. சரிங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாமா இன்ஜினியரிங் போகலாமா? எது ஃபீச்சர் நல்லா இருக்குன்னு கேட்குறேன். அவர் ஆக்சுவலாக என்னன்னா எந்த பிரிவை வந்து தேர்ந்தெடுக்குது? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாமா இல்லை பொறியியல் பிரிவையே தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி வச்சிருக்கிறாரு. அவர் எடுத்திருக்க மதிப்பெண்களை பற்றியே ஒரு இது கன்சிடரேஷன் இல்லாமல் ரெண்டுத்தில் எது சிறந்தது அப்படின்றதான் கேட்குறாங்க. விருப்பத்துக்கு கேட்குறாங்க.
பரவாயில்ல, பெற்றோர் தான் நினைக்கிறேன். அவர் பெற்றோர் கேட்குறது அதிசயமான விஷயந்தான். ஊரெல்லாம் வந்து பிஇ போகிறாங்க அப்படிங்கிறனால இந்த பெற்றோர் அனுப்பாமல் சயின்ஸு எடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. சயின்ஸுக்கு என்றைக்கும் எதிர்காலம் இருக்குது. இந்த பிஇ விட ஃபண்டமெண்டல் சயின்ஸ் படித்தா மத்திய அரசோட உதவித்தொகையே கிடைக்குது. பிஎஸ்சியிலேருந்து பிஹெச்டி படிப்பது வரைக்குமான உதவித்தொகை கொடுக்குற ஸ்கீமெல்லாம் இருக்குது. ஏன்னா சமீப காலமாக ஃபண்டமெண்டல் சயின்ஸ் பக்கம் மாணவர் வருவதில்லை, அவர் திசை திருப்பி கொண்டு வந்து ஆராய்ச்சி துறைக்கு அவங்க ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசு தரமான மாணவர்களாக இருந்தால், அதுக்கான தகுதி இருந்தால் பிஎஸ்சியிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் உதவி பண்ணும் தயாராக உதவித்தொகை மத்திய அரசு வழங்குது. அப்படி தேர்ந்தெடுத்து அவர் படித்தால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 4 வருஷத்தில் பிஇ முடிச்சு வேலை கிடைக்கிற மாதிரி ஃபண்டமெண்டல் சயின்ஸ் படிச்சும் வேலை கிடைக்க சொல்ல முடியாது. பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி அப்படி போனார்னா எதுக்காக நல்லாவே இருக்கும். அதுக்கான பொறுமை வேணும். வேலை வாய்ப்பு படிப்பை மட்டுமே சார்ந்தது இல்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இப்போது இருக்குது. போட்டி சூழல் மிகுந்த இந்த இதில் வந்து வேலை வாய்ப்பை பெருக்கிக்கிறதுக்கு மாணவர்கள் தங்களை எப்படி தகுதிப்படுத்திங்கன்னு நினைக்கிறீங்க? இரண்டு விஷயங்கள் தான் பார்த்தாங்க. ஒன்று, பொது அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த பொது அறிவுங்கிறது இப்போல்லாம் வந்து ஜென்ரல் நாலேஜ்னு சொல்கிறல, ஜென்ரல் ஸ்டடீஸ்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, பாடப்புத்தகங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். அது வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பம் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஏதோ கைடு வாங்கி படிக்கணும் அப்படிலாம் இல்லை. தொடர்ந்து தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டே வந்தாக வேண்டும். அதுதான் மிக முக்கியமான அடிப்படை விஷயம். அப்புறம் இரண்டாவது எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து மொழி அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது தமிழாக இருக்கட்டும், ஆங்கிலமாக இருக்கட்டும், இரண்டும் கலந்தே கூட மொழி அறிவுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறதில்ல. எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் போட்டித் தேர்வுக்கே இல்லை, நீங்கள் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நீங்கள் நேர்முக தேர்வுக்கு போகிறதா இருந்தால் கூட உங்களோட அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, உங்களோட லாங்குவேஜ் எந்தளவுக்கு உங்களால் ரொம்ப பிரமாதமாக ஹேண்டில் பண்ண முடியுது, அந்தளவுக்கு கையாள முடியுதுன்னு பார்த்து தான் உங்களுக்கு உங்களே தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் எல்லாரும் சொல்கிறதுன்னா, பொது அறிவை வளர்த்துக்கொள்ளுங்கள், கூடவே மொழி அறிவையும் வளர்த்துக்கொள்ளுங்கள். இந்த இரண்டு தான் மிக நிச்சயமாக வேலை வாய்ப்பு கட்டாயம் இருக்கிறது. அது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். நிச்சயமாக சார். அடுத்தபடியாக டெல்லியில் இணைஞ்சிருக்க நம்ம அருவேல் அவர் கூட இணைஞ்சிருக்க மாணவர்களோட சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். நிச்சயமா ரமேஷ், நம்மளோட பூஜா என்ற மாணவி இருக்கிறார். அவரோட சந்தேகங்களை பற்றி இப்போ கேட்கலாம். பூஜா, உங்களோட சந்தேகங்கள் என்ன உயர்கல்வி குறித்து? எனக்கு வந்து ஐஏஎஸ் ஆகணும்னு என்னோட எய்ம். ஆனால் அதுக்கு வந்து தெரியும், எனக்கு 12th நல்ல பர்சன்டேஜ் எடுத்தால் தான் ஆக முடியும். அதோட சேம் என்னோட வந்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும்னு என்னோட ஆசை. ஸோ எப்படி நான் சேம் டைமில் ரெண்டுத்தையும் பண்ணணும், அதே தான் நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு. அவங்க ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க, அதே சமயம் ஜேர்னலிஸ்டாகவும் ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்காக ஒரு சிறிய செய்தி என்ன அப்படின்னா, பல மாணவர்கள் இப்போது ஜேர்னலிசம் படிச்சுட்டு கூட இந்த பக்கம் வந்து தேர்வு பெற்றிருக்கிறார்கள், பணிக்கும் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால் எந்த ஒரு பட்டப்படிப்பு படித்தாலுமே ஐஏஎஸ் ஆக முடியும். அதனால் அதில் எந்த ஒரு தடையுமே இல்லை. அப்புறம் இவங்க சொன்னால் இரண்டுமே ரொம்ப நல்ல ஒரு ப்ரொஃபஷன் தான். அது ஐஏஎஸ்ங்கிறது ஒரு ஜாபாக இருக்கும், ஜேர்னலிசம் ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். ஸோ ப்ரொஃபஷன் வந்து ஜாபுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ண வேண்டி வரும், அவ்வளோதானே தவிர்த்து. மற்றபடி உண்மையிலே ஜேர்னலிசம் படிக்கும்போது அவங்களுக்கு அடிப்படையாக நம்ம எதிர்பார்க்குறது என்ன, எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாலுமே அவங்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செய்திகளுமே தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆர்வம் இயல்பாகவே இருக்கும். அதனால் ஜேர்னலிசம் படிக்கிறாங்க, ஏற்கனவே பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் காரணமாக ஐஏஎஸ் போகும்போது மிகவும் எளிமையாக இருக்கும். மொழி சார்ந்த ஏதோ ஒரு பாடத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டால் இன்னும் நல்லதாக இருக்கும். ஒரு விருப்ப பாடம் இருக்குது, ஆப்ஷனல் சப்ஜெக்ட். மொழி சார்ந்த ஏதோ ஒரு பாடத்தை அவர்கள் விருப்ப பாடமாக கொண்டு வரதுனா மிக நிச்சயமாக ஐஏஎஸ் தேர்வு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா ரெண்டுமே நல்ல கோர்ஸ். அவங்க என்னென்ன ஒரே ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை ஐஏஎஸ் ஆக முடியல கூட அவங்க ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதே இல்லை. ஏன்னா ஜேர்னலிசம் பை இட் செல்ஃப் இஸ் a வெரி குட் கோர்ஸ். அதனால் அவங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலம் இருக்குன்னு தோணுது. வாழ்த்துக்கள். அவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுக்கான பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக அரங்கத்தில் இருந்திருக்கக்கூடிய இன்னொரு மாணவி ஒரு சந்தேகத்தோடு இருக்காங்க. அவங்களோட சந்தேகம் என்னன்னு. வணக்கம் சார், என் பேர் ஸ்வாதி. இப்போ வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்னு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது எது மாதிரி கல்லூரிகள்லாம் வந்து வழங்குது, அதை படித்தா என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இப்போ இருக்குது? இல்லை, இப்போ இன்டெகிரேட்டட் கோர்ஸ்னால் பல்வேறு பிரிவுகள் இருக்குது. நீங்கள் எந்த? நான் எம்சிஏ அதை கேட்குறேன். எம்சிஏ இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிக்கிறது இல்லைம்மா. ரெகுலர் ஸ்ட்ரீம் என்பது பிஎஸ்சி 3 ஆண்டு, எம்எஸ்சி 2 ஆண்டுகள் அப்படி படிப்பது. பிஎஸ்சிக்கு பிறகு நீங்கள் எங்கே வேணாலும் மாறிக்கலாம், சுவிட்ச் ஓவர் ஆகிக்கலாம், உங்கள் ஒரு வேலைக்கும் போய்க்கலாம், அதை மேற்கொண்டு படிக்கலாமாங்கிறது வாய்ப்பு இருக்கும். பட் இது முழுக்க 5 ஆண்டுகள் படிப்பு. நீங்கள் எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கலாம், எம்எஸ்சி மேத்ஸ் இருக்குது, எல்லாமே இன்டெகிரேட் வந்துருச்சு. பிஎஸ்சி எம்எஸ்சி +2 முடித்து விட்டு நேரடியாக எம்எஸ்சி வரைக்கும் தொடர்ந்து படிப்பதற்கான கோர்ஸ் தான் இன்டெகிரேட் கோர்சஸ். அதில் நீங்கள் என்ன பாடம் எடுக்க போகிறீங்கன்னு பார்த்துக்கோங்க. பெரும்பாலான கல்லூரிகள் இருக்குது. நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிற நம்ம தனிப்பட்ட எந்த கல்லூரியும் சொல்லக்கூடாது. ஸோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிற கல்லூரி நல்ல கல்லூரியான பார்த்து முடிவு பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான பாடமாக. ஆனால் இன்டெகிரேட் என்பது 5 ஆண்டுகள் படிப்பு. 5 ஆண்டுகள் பிறகு எம்எஸ்சியோட வெளியே வருவீங்க. அப்படி தான் அர்த்தம். அவங்களோட சந்தேகத்துக்கான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக பல்வேறு கல்வி சார்ந்த ஆலோசனைகள் நாம் வழங்கி வருகிறோம். என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டோ ரைஸ். நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து பேசுவோம். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும்.
இது என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயபெட்டோ ரைஸ். நிகழ்ச்சியில் நாம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். கல்வி சார்ந்த உயர்கல்வியில் எந்த பிரிவை தேர்ந்தெடுப்பது, எந்த பிரிவிற்கு அதிக வேலைவாய்ப்புகள் உள்ளன என்பது போன்ற விஷயங்களை விவாதித்து வருகிறோம். அடுத்தபடியாக நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்கிற மாணவர் ஒரு சந்தேகத்தோடு காத்திருக்கிறார். அவருடைய சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார், இப்போ நான் கிரிமினாலஜி படித்து முடிச்சேன்னா எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் சார்? கிரிமினாலஜி படித்து முடிச்சாருன்னா அவருக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் முன்னமே சொன்ன மாதிரி தான். ஒன்று வந்து ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட போகலாம், அப்படின்னா காவல்துறைக்கு சென்று சேரலாம். அது தவிர்த்து என்ன ஸ்பெஷலைஸ்ட் ஏரியா அது, ஆனால் தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய ஸ்கோப் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய வளராத ஒரு துறையாக இருக்கிறது. அதனால் நீங்களோடு உங்கள் கூட இருக்கிற இதே மாதிரி படித்த ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து வைத்துக்கொண்டு ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி போகலாம். உண்மையே மிக நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பல கட்டுரைகள் எழுதலாம். அது ஒரு எழுத்தாளராக வர முடியும். கிரிமினாலஜி பேஸ் பண்ணி எழுத்தாளர்கள் மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலேருந்து வரல, குறிப்பாக தமிழகத்துலேருந்து வரல. வெறும் துப்பறிவு நாவல் மட்டும் எழுதிட்டு இருக்காங்க. அது தொடர்புடைய பல விஷயங்கள் எழுதுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனால் அது ஒரு நல்ல ஃபீல்டு. ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அது ஒரு டிரைவ் இருக்குங்கிற பொறுத்து தான் அது இருக்குது. அதனால் ஒரு நல்ல டிரைவ் இருந்ததுன்னா தொடர்ந்து நீங்கள் அதை செயல்பட்டு கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு வயது வரம்பே இல்லை, நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய மிக நல்ல ஒரு துறை. என்னென்னா உங்களுடைய துறை எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் பற்றி தான் இருக்குது. அந்த கிரிமினாலஜி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது, ஒரு டிரைவ் இருக்குது, தொடர்ந்து செயல்படக்கூடிய அந்த ஒரு மன துணிவு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படி தான் பார்க்கணும். அதெல்லாம் தான் மிக நிச்சயமாக நல்ல துறை தான். வேலை வாய்ப்புன்னு சொல்ல முடியாது, நீங்களாக உருவாக்கி கொள்வது தான். நிச்சயமாக அவரோட சந்தேகத்துக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக ஈரோட்டை சேர்ந்த யோக பிரீத்தி நம்மளோட தொலைபேசி வாயிலாக இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுங்க. நான் 12th பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். இப்போ 1124 என்னோட மார்க்கு. என்னோட அக்ரி கட் ஆஃப் வந்து 189.5. அக்ரி கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது என் சந்தேகம். எந்த குழந்தையும் கம்யூனிட்டி சொல்ல மாட்டேங்காங்க. எந்த அதை வைத்தா முடிவு சேர்ந்தவங்க நீங்க? பிசி. பிசி கம்யூனிட்டி. பிசி சார். பிஎஸ்சி அக்ரி கேட்குறாங்க. அவங்க 2வது 3வது லிஸ்ட்டில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க பிஎஸ்சி அக்ரி தான் ஆசைப்படுறாங்களா, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி உறுப்பு கல்லூரிகளையும் அண்ணா யூனிவர்சிட்டிலையுமே கூட பிஇ அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் இருக்குது, அது போக ஆசைப்பட்டால் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது வாய்ப்பு இருக்குது. பட் பிஎஸ்சி அக்ரி வெயிட் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கணும். அடுத்தபடியாக டெல்லியில் இணைஞ்சிருக்க அருவேல் அவர் கூட இருக்கிற மாணவர்களோட சந்தேகம் என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக ரமேஷ். அடுத்ததாக ஃபேஷன் டிசைனிங் குறித்த சில சந்தேகங்களோடு நம்மோடு மாணவி ஒருவர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம், உங்களோட பேர் என்ன, உங்களுக்கு என்ன சந்தேகம்? என் பேர் சுனிதா. நான் ஃபேஷன் டிசைனராக ஆகணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு அப்படி ஃபேஷன் டிசைனர் பண்ணணும்னா அதுக்கு நான் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும், அந்த பர்சன்டேஜ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா? ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து அது கிடைக்கும் அப்படின்றது அவங்களோட சந்தேகமாக இருக்குது சார். அவங்க என்ஐஎஃப்டிக்கு அதான் சரியானது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபிலிம் அதை ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. அது எல்லா இடங்களையுமே அது சென்னையில் இருக்குது, இந்தியா ஃபுல்லாகவே பிரான்ச்சஸ் இருக்குது. அதுக்கு அவங்க தனியாகவே அப்ளை பண்ணணும். அதுக்கு டோட்டல் மார்க் வச்சு பார்க்குறாங்க, தனியாக ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. நீ அந்த என்ஐஎஃப்டி அப்ளை பண்ணிவிட்டு அவங்க என்ன மார்க் எடுத்தாங்க சொன்னாங்க தெரியல, என்ன மார்க் எடுத்தாங்க சொன்னாங்க, என்ன பர்சன்டேஜ் எடுத்தால் எனக்கு அது கிடைக்கும் இல்லை, அது குறைந்தபட்சத்தாக 60% இருக்குன்னு தான் கணக்கே தவிர இவ்வளோதான் கட்டாயம் கிடையாது. அதுக்கு அப்ளை பண்ண கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல துறையும் கூடாது. வளர்ந்து வருகிற இப்போ கார்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ஃபேஷன் டெக்னாலஜி என்பது துணி சார்ந்த மட்டும் விஷயம் இல்லை, லெதர்லேருந்து பல விஷயங்கள், லைஃப் ஸ்டைலே மாற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு போகலாம். இப்போ இந்த மாதிரியான இந்த முகம் சார்ந்த அழகு சார்ந்த விஷயங்கள் காஸ்மெட்டாலஜி வந்ததுக்கப்புறம் அவங்க நிறைய வாய்ப்பு இருக்குது சார். அவங்க அப்ளை பண்ணலாம், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக சார். அது நல்ல பர்சன்ட் எடுத்து சாதாரண 60% எடுத்தாலும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பல்வேறு சந்தேகங்களுக்கும் தொடர்ச்சியாக நாம் விளக்கங்களை பெற்றுகிட்டே இருக்கோம். சோஷியல் மீடியாலையும் சரி, பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக, தொலைபேசி வாயிலாகவும் சரி நம்மள்ட்ட சந்தேகங்களை கேட்டே இருக்கிறாங்க. ஃபேஸ்புக் வாயிலாக தங்களோட கேள்விகளை கேட்க விரும்புகிற நேயர்கள் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் என்ன படிக்கலாம்னு ஒரு ஹேஷ்டாக் க்ரியேட் பண்ணி ENAPADIKALAM அப்படின்றத போட்டு தங்களோட கேள்விகளை பதிவு செஞ்சால் நிகழ்ச்சியில் அவங்களோட கேள்விகளுக்கான பதிலை நாம் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்காக சிறப்பான ஒரு ஃபேஸ்புக் பேஜும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், என்ன படிக்கலாம் எங்கே படிக்கலாம்ங்கிறது. அந்த பேஜ்லேயும் போய் கமெண்ட்ஸாக அவங்களோட கேள்விகள், அந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னதை தொடர்ச்சியாக பார்த்தோம். இப்போது நம்ம பல்வேறு ஆலோசனைகளை வழங்கிட்டு வர சூழ்நிலையில் தனிப்பட்ட முறையிலையும் நாம் ஒவ்வொரு தலைப்பிலையும் நாம் ஆலோசனைகளை வழங்க இருக்கிறோம் தொடர்ச்சியாக வரக்கூடிய நிகழ்ச்சிகளில். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் மாணவர்கள் இப்போ மொழி சார்ந்த திறன்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க ஏற்கனவே. இப்போ அந்நிய மொழிகளை படிக்கிறதுல எதன் அடிப்படையில் அந்த மொழி, இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை விட கூடுதலாக இன்னொரு மொழி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஆங்கிலம் தவிர வேறு எந்த மொழிக்கு நான் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம்? ப்ரியாரிட்டி குறிப்பாக 4 மொழிகள் சொல்லலாம். ஒன்று ஃப்ரெஞ்சு, அடுத்தது ஜெர்மன், 3வது ரஷ்யன், 4வது சைனீஸ்.
இந்த 4 மொழிகளையும் மிகப்பெரிய அளவில் இளைஞர் மத்தியில் ஒரு ஆர்வம் இருக்கிறது. அது ஜெர்மன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஓரியன்ட் நேஷன், அது பேசிக்கலாகவே உங்களுக்கு. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மிகப்பெரிய வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு நேஷன். அப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி பற்றி கேட்டாங்க. நேச்சுரலி ஃப்ரான்ஸ் தான் அதனுடைய தாயகம். ஸோ அது பார்க்கலாம். அப்புறம் சைனீஸ் இப்போ தான் வளர்ந்து வருகிறது. அது மிகப்பெரிய ஒரு மூடு மந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு தேசம் தான் அது. சைனீஸ் அந்த அளவுக்கு மிகப்பெரிய இருக்கும் தெரியும். ஆனால் இறக்குமதியிலே மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியது. நம்ம ஏற்றுமதி இறக்குமதியில் இப்போ சைனா வந்து மிகப்பெரிய வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஜப்பான் எல்லாருக்குமே தெரியும், மிக நிச்சயமாக எலக்ட்ரானிக் குட்ஸ் சம்மந்தப்பட்ட வேலையில் அங்கே நன்றாக இருக்குது. இந்த 4 நாடுகளை தொடர்பான இந்த செய்தி இந்த மொழிகளை கற்றுக்கொள்வதனால வேலைவாய்ப்பு பெருகும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது எடுத்த உடனே. ஆனால் என்னென்னா ஒரு புதிய உலகம் நம் கண் முன்னாலே விரியும். அதுதான் மிக முக்கியமானது. அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்வதற்கெல்லாம் ஒரு புதிய உலகம் கண் முன்னே வருகிற பொழுது அவங்களுக்கு வந்து உலகம் பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசலான ஒரு பார்வை கிடைக்கிறது, ஒரு விரிந்த பார்வை கிடைக்கிறது. அதனால தான் எல்லாமே நான் சொல்கிறேன், தயவுசெய்து அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்ளுங்கள். அந்நிய மொழிகளை கற்றுக்கொள்கிற போது ஏதோ 1 மாதம் 2 மாதம் கற்றுட்டு அப்படி விட்டுறாதீங்க. தொடர்ந்து 2, 3, 4 ஆண்டுகள் கற்றுக்கொள்ளுங்கள். டிரான்ஸ்லேட்டராக வரணும் அப்படின்னா மிகப்பெரிய ஆர்வம், அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் அடிப்படையிலேயே ஒரு அந்நிய மொழியை கற்றுக்கொள்வதனால உங்களுக்கு எந்த ஒரு இன்டர்வியூக்கு போனாலுமே அது பெரிய அட்வான்டேஜ், அது மிகப்பெரிய அட்வான்டேஜ். என்னென்னு எந்த ஒரு அந்நிய மொழி கற்றுக்கொண்டாலுமே ஏதோ ஒரு விதத்தில் அது ஆங்கிலத்தோடு நமக்கு தொடர்புடையதாக வருகிற போது நமக்கு ஆங்கிலத்திலும் ஒரு புலமை வந்து விடுகிறது, தாழ்மொழியில் ஒரு புலமை வந்து விடுகிறது. அந்நிய மொழி சார்ந்த ஒரு ஆர்வம் இருக்கிற காலம் தான் அதுலேயும் நமக்கு ஒரு புலமை வந்து விடுகிற போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த உலகம் மொத்தமே ஒரு மிகப்பெரிய ஒரு கதவை திறந்து வைக்கிறது காரணத்தினால எல்லா இளைஞர்களுக்கும் நான் சொல்வது, தயவுசெய்து ஏதேனும் ஒரு அந்நிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறோம். நிச்சயமாக சார். தாமரைக்கன் சார், உங்கள்கிட்ட இந்த கேள்வி ஆக்சுவலாக என்னென்னா, இப்போது கல்வியில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் இதை மட்டுமே தூக்கி கொண்டாடுற ஒரு சமூகமாக நம்மளுடைய சமூகம் மாறிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஒவ்வொரு ஆண்டும் முதல் மதிப்பெண்கள் பெறக்கூடிய மாணவர்கள் அல்லது மதிப்பெண்கள் இந்த பள்ளியில் படித்தவங்க வராங்க அப்படின்ற விஷயங்கள் மட்டுமே கொண்டாடப்படுற ஒரு சூழலில் இதை தவிர சாதிக்கிற பல்வேறு துறைகள் இருக்குது. கல்வி தவிர சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எந்த வயசில் அதை ஸ்டார்ட் பண்ணணும்? இல்லை, அதுக்கு வயது ஒரு விஷயம் கிடையாது. இப்போ சரியான காலம். இந்த +2 முடித்ததுக்கு பிறகு கேரியர் தீர்மானிக்கிற காலம் இது. இன்றைக்கு இவங்க முடிவு பண்ணால் 5 ஆண்டுகளில் என்னவாக போகிறேங்கிறத முடிவு பண்ணி அதற்கேற்ற பாதையில் நடைபோட்டால் ஈஸியாக வரலாம். நீங்கள் இந்த மதிப்பெண் தான் ஒரே வார்த்தை சொல்லலாம், அடிக்கடி சொல்கிற வார்த்தை அது. நீங்கள் அதிக மதிப்பெண் படிப்பவர்கள் தான் இந்த நாடு நல்லா இருக்குது, இந்த குடும்பம் நல்லா இருக்குங்கிற எண்ணம் தப்பு. அதிகமான மார்க் எடுத்தவர்கள் வேண்டுமானால் அமெரிக்காக்களுக்கு தேவைப்படலாம். பட் இந்த தேசத்துக்கு தேவை சராசரி மதிப்பெண் எடுத்தவர்களும் ஈவன் ஃபெயிலானவங்களும் நாடுக்கு தேவை. இங்கே கொள்கை வகுப்பாளர்களாகவும் இந்த நாட்டை செலுத்துபவர்களாகவும் ஒரு எம்சியிலிருந்து பிரதமர் வரைக்கும் இருப்ப எல்லாருமே சராசரி படித்தவர்கள் தான். சில சமயம் பள்ளிக்கூடங்கள் தேர்ச்சி அடையாதவர்கள் தான். அவர்களாம் தேசமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு தேவை சராசரி படித்தவர்கள் போதும். ஆர்வமும் திறமையும் தன்னம்பிக்கை இருந்தால் குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் அவங்க ரொம்ப மிகப்பெரிய உதவியாக இருப்பாங்க. அதில் மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கை அல்ல, அதை நாங்கள் எப்பவும் ஆதரிப்பதும் இல்லை. நிச்சயமாக சார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாம் பேசியிருக்கோம் நிகழ்ச்சியோட இறுதியில். மதிப்பெண்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து மாணவர்கள் அதை நோக்கி மட்டுமே செலுத்தப்படக்கூடிய ஒரு சூழல் தொடர்ச்சியாக வருவதை பார்க்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும். இந்த தேசத்திற்கு தன்னுடைய அறிவையும் மூளையும் பயன்படுத்தக்கூடிய மாணவர்களை உருவாக்க வேண்டியது அவசியம். அதுபோன்ற உணர்வுமிக்க மனிதர்களை, ஒரு தேசப்பற்று மிக்க குடிமகன்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய அவசியங்கிற கருத்தை முக்கியமாக வச்சுருக்கேன். நம்முடன் இணைந்து டெல்லியிலிருந்து மாணவர்களின் சந்தேகத்தை பகிர்ந்து கொண்ட செய்தியாளர் அருவேலுக்கு நன்றி. அதேபோல் அரங்கத்தில் இணைந்து மாணவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கும் சமுதாயம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட சிறப்பு விருந்தினருக்கும் நன்றி. அரங்கில் இணைந்து நம்மிடம் தங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கங்களிட்ட மாணவர்களுக்கும் நன்றி. இது என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் இணைந்து வழங்குவோர் SSM காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங், சாய் இன்டர்நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹெர்பாலயா டயாபெட்டோ ரைஸ். நாம் தொடர்ச்சியாக பல்வேறு கல்வி பிரிவுகள் குறித்த ஆலோசனைகளை அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் வழங்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.